ஹே காய்ஸ், நீங்க ஒரு பில்லியனரா இருக்க விரும்புறீங்களா, இல்ல இதே வாழ்க்கையே போதுமா? இந்த கேள்விக்கு எல்லாரும் முதல் ஆப்ஷனுக்கு தானே எஸ் சொல்வாங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் அதுக்கான முயற்சியில சீரியஸா ஈடுபட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கைய மாத்த, நம்ம குடும்பத்துல முதல் பில்லியனரா உருவாக நம்ம என்னெல்லாம் செய்ய தயாரா இருக்கோம்? நம்ம எண்ணங்கள் இல்ல நம்பிக்கைகளை எந்த அளவுக்கு நல்லதா வச்சிருக்கோம்? இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கதான் இந்த பதிவு. ஒரு மில்லியனர் எப்படி யோசிப்பாரு, அவரோட செயல்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்க செய்யற எல்லாத்துலயுமே அவங்க வெற்றியை மட்டுமே பாக்குற நபரா இருப்பாங்க. இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மில்லியனர்கள் எப்போ தனக்கான வாழ்க்கைய அமைச்சுக்க விரும்புவாங்க. அவங்க வாழ்க்கை அவங்கள தவிர யாராலையும் தீர்மானிக்கப்படுறது இல்லைன்னு உறுதியா நம்புவாங்க. பணத்துக்கான வாய்ப்பையும் அதுக்கான அளவு இல்ல அதை அடைய வழிகள் இதெல்லாத்தையும் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. வாய்ப்புகள் உருவாகிறது இல்ல, உருவாக்கப்படும். ஆனா இந்த எதுவுமே வெளியே உள்ள சூழலை பொறுத்து இல்ல. எப்போ அதிக பணம் உள்ளவங்க விக்டிம் ரோல விரும்பவே மாட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்த குற்றம் சொல்லவும் மாட்டாங்க. பெரும்பாலும் மக்கள் அவங்க சூழ்நிலைக்கு பல விதமான காரணங்களை குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் ஏன் தான் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, என்னோட எம்ப்ளாயிஸ் யாருமே ஒழுங்கா வேலை செய்யவே இல்ல, என் மேனேஜர் என்னோட ஒர்க்கை சரியா அசஸ்மெண்ட் பண்ணவே இல்ல, அதனால எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய காரணங்களை அடிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையான பணக்காரர்கள் இந்த மாதிரி காரணங்களையும் குற்றங்களையும் சொல்ல விரும்ப மாட்டாங்க. அவங்க சைட்ல என்ன தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிப்பாங்க. அதே போல இது ஒரு விக்டிம் மனநிலையில இருக்கு. அதுதான் உங்களோட நிலைக்கு நீங்களே ஒரு தகுதியான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்னால இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும், எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான், என்னோட அறிவுக்கு இந்த நிலையில தான் நான் இருக்க முடியும், இது போல இருக்க ஜஸ்டிபிகேஷன்ஸை கொடுக்கறதும் நீங்க தான். பணக்காரரா இருக்க ஒருத்தர் இந்த மாதிரி எந்த காரணங்களுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி எந்த பணக்காரரும் பணத்தோட மதிப்பை பத்தி குறைச்சு பேசவே மாட்டாங்க. உண்மையான சந்தோஷத்துக்கு பணம் எல்லாம் தேவையில்லை, பணத்தால எல்லாத்தையும் வாங்கிடவே முடியாது, இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையும் பணம் உள்ளவங்க கிட்ட இருந்து வராது. இதெல்லாமே பணத்தை சம்பாதிக்க முடியாம சொல்ற சாக்கு போக்கு மட்டுமே. இந்த மாதிரி பணத்தை பத்தியும் அதிகமான செல்வ நிலைய பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதே விதமான சூழ்நிலை தான் நீங்க இருப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இது உண்மையும் கூட. இந்த மாதிரி குறைகளை சொல்றது, பணத்தை பத்தி நெகட்டிவா பேசுறது, தன்னோட இயலாமைக்கு ஒரு காரணம் தேடிக்கிறது மாதிரி செயல்கள் எல்லாம் எந்த பில்லியனரும் செய்ய மாட்டாங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கப்போ உங்க சந்தோஷம் உங்ககிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கும். நீங்க உண்மையான சந்தோஷத்தையும் நிம்மதியும் அடைய விரும்புனா நீங்க இன்னும் அதிகமான போக்கஸோட சாதிக்க நினைக்கணும். அந்த சந்தோஷம் மட்டுமே நிலையா இருக்கும். அது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்க லைஃபுக்குள்ள கொண்டு வரும். மரியாதை, மதிப்பு, செல்வம், ஏன் உங்க அன்பான துணையை கூட அது கொண்டு வரும். ஒரு பில்லியனரா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண நபர் எப்பவும் தோற்க கூடாதுன்னு நினைச்சு ஒரு செயல்ல ஈடுபடுவாரு. ஆனா ஒரு பணக்காரர் எப்பவும் ஜெயிக்கணும்னு நினைச்சு ஒரு செயல்ல ஈடுபடுவாரு. அவங்க தேவைன்னு நினைக்கிறது பில்ஸ் கட்டுறது இல்ல நார்மலான வாழ்க்கை வாழறதுக்கு இல்ல. அவங்களுக்கு தேவை அதிகமான பணம். அதிகம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகமான பணம். அவங்களை எப்பவும் எதுலயும் ஜெயிக்க வைக்க தேவையான அளவு பணம் வேணும்னு நினைக்கிற ஒருத்தரா அவங்க இருப்பாங்க. எப்போ ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கை வாழ்ந்தா போதும்னு நினைக்கிற ஒரு ஆளா இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, என்ன வேணும்னு வெயிட்டர் கேட்கிறப்போ உடனே உங்க கண்கள் மெனு கார்டோட எண்டில் இருக்க விலைப்பட்டியலை தான் முதல்ல பார்க்கும். நீங்க சாப்பிட நினைக்கிறத விட உங்க பர்சுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ஒரு உணவை தான் தேர்ந்தெடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டான லைஃபை வாழற ஒரு ஆளு எப்போ ஒரு பில்லியனரா இருக்க விரும்புறது இல்ல. கம்ஃபர்டான வாழ்க்கை எப்போ உங்களை ஒரு பணக்காரரா ஆக்காது. நாம சந்திக்கிற பாதி மக்கள் கிட்ட நீங்க ஒரு பணக்காரராக விருப்பமானு ஒரு கேள்வி கேட்டா எல்லாருமே ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்ற பதில்ல உண்மை இருக்காது. ஏன்னா பணக்காரராகணும்னு இவங்க சொன்னாலும் இவங்க ஆழ் மனசுல பணத்தை பத்தி இருக்க தப்பான எண்ணங்கள் அப்படியே தான் இருக்கும். நீங்க பணத்தை தப்பா நினைக்கிறீங்க, அப்புறம் உங்க ஆழ் மனசு எப்படி அது வேணும்னு நினைக்கும்? என்னாலாம் அவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமா, ஆனா இருக்கிறவன தானே மதிப்பாங்க, பணம் அதிகமா சேர்ந்தா பாதுகாப்பு போயிடும், எல்லாம் பணம் கேட்ட என்ன மிரட்டினா என்ன பண்றது? இந்த மாதிரி இன்னும் அவங்க கேட்ட பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு நெகட்டிவான கருத்துக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மில்லியனராக ஆசைதான்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. அதுல கொஞ்சம் கூட உண்மையே இருக்காது, கொஞ்சம் ஆசையும் நிறைய பயமும் மட்டுமே இருக்கும். அப்போ நினைச்சு பாருங்க, இந்த யூனிவர்ஸ் உங்க ஆழ் மனசுல இருக்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னா ஒரு சமயம் பணம் வேணும், இன்னொரு சமயம் பணம் அதிகமானா நான் நிறைய வேலை செய்யணும்ல, பணம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். சோ இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு குழப்ப மனநிலையில நீங்க அனுப்புற செய்தி எல்லாமே யூனிவர்ஸ் எப்படி ஏத்துக்கும்? ஒரு கட்டத்துல இந்த யூனிவர்ஸே ஏன்பா இப்ப நீ என்னதான் சொல்ல வர, பணம் வேணுமா வேணாமா அப்படின்னு கன்ஃபியூஸே ஆகிடும். இந்த மாதிரி கன்ஃபியூஷனோட நமக்கு என்ன வேணும்னு ஒரு தெளிவே இல்லாம இருக்க ஒரு தவற எந்த பணக்காரனும் செய்யறதில்ல. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க. நேர்மையா, உண்மையா, சரியான வழிகளை பயன்படுத்தி எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்க முடியும்னு அவங்க தெளிவா இருப்பாங்க. எப்பவுமே மிக்ஸ்டு சிக்னலை இந்த யூனிவர்ஸ்க்கு அனுப்புற ஒரு ஆளா அவங்க இருக்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னா அவங்களோட செல்வ நிலைய பத்தி அவங்களுக்கு ஒரு உறுதியான மனநிலை இருக்கும். வெறும்னே பணம் வேணும்னு மட்டும் யோசிக்கிற ஆளா இருக்க மாட்டாங்க. அளவில்லாத செல்வ நிலைய சூஸ் பண்ற ஒருத்தரா இருப்பாங்க. ஒரு மில்லியனரா இருக்கிறதுக்கு அவங்கள முழுசா கமிட் பண்ணிக்கிற ஒரு நபரா இருக்க விருப்பப்படுவாங்க. அண்ட் ஒரு பில்லியனர் நிலையை அடைய அவங்க முழு திறனையும் அறிவையும் பயன்படுத்தணும்.
அவங்க மேற்கொள்ற எல்லா முயற்சியிலுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. 100% உழைப்போட விட்டு கொடுக்காத மனநிலையும் அவங்களை எப்பவுமே பணக்காரரா வச்சுக்கும். உங்களால 16 மணி நேரம் வேலை செய்ய முடியுமா? ரிச் பீப்புளால அதை செய்ய முடியும். இவ்ளோ பணம் வச்சிருக்கான், ஏன் இவ்ளோ நேரம் வேலை செய்யறான்னு நினைக்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா கோடி கணக்குல பில்லியன் கணக்குல சொத்து வச்சிருக்கவங்க நம்மளை விட அதிகமா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களால வாரத்துல 7 நாள் தொடர்ச்சியா வேலை செய்ய முடியுமா? அவங்களால முடியும். உங்க ஹாபிஸ், உங்க ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் தியாகம் செய்ய முடியுமா? அவங்க நினைச்சா முடியும். உங்க பணம், நேரம் இது எல்லாத்தையும் வச்சு உங்களால பெரிய ரிஸ்க் எடுக்க முடியுமா? அவங்களால கண்டிப்பா முடியும். இதனால மட்டுமே அவங்க பணக்காரரா இருக்க முடியுது. நாமளும் பணம் வேணும்னு நினைக்கலாம். ஆனா அதுக்காக முழுசா நம்ம கமிட்மெண்ட்டை கொடுக்க தயாரா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க நினைச்சதை அடைய உங்களுக்கு எல்லா வழியும் உருவாக்கி கொடுக்கும். ஒரு பில்லியனர் எப்பவும் பெருசா யோசிப்பாங்க. அவங்க சிந்தனை அளவுலயே அது ரொம்ப பெருசா இருக்கும். பெரிய அளவுல யோசிக்கிற ஒரு நபரால தான் இந்த சமூகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். உங்க ஐடியாஸ் எவ்வளவு பெருசா இருக்கோ அதை செயல்படுத்துற துணிச்சலும் நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். உங்க ஐடியாஸ் இல்ல முயற்சி ரொம்ப சின்னதா இருக்கப்போ உங்களுக்கு பயம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். உங்களை பத்தின உங்க மதிப்பீடுகள் ரொம்ப கம்மியா இருக்கும். மத்தவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர நபரா நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு பணக்காரர் அவரோட வாழ்க்கையில மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்க மக்களோட வாழ்க்கையில கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வர நபரா இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வீடு பார்த்து தர்றதுல ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க. எவ்வளவு நேரம் இல்ல எவ்வளவு நாள் அதுக்காக செலவு செய்வீங்க? இதுவே நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யற ஒருத்தரா இருந்தா அந்த தொழில் மூலமா நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? அதுக்கும் மேல உங்களால எவ்வளவு மக்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? எத்தனை பேர் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை நீங்க கொண்டு வர முடியும். அப்போ உங்க ஐடியாஸ் பெருசா இருந்தா இந்த சமூகத்துல நீங்க கொண்டு வர மாற்றங்களும் பெருசாவே இருக்கும். ரிச் மைண்ட் செட்ல ஒருத்தர் எப்பவுமே வாய்ப்புகளை மட்டுமே கவனிக்கிற ஒருத்தரா இருப்பாங்க. அவங்க கண்களுக்கு அதுல இருக்க தடைகள் தெரியாது. பயம்னு ஒண்ணு அவங்க செய்யற எந்த ஒரு முயற்சியிலும் வெளிப்படாது. எப்பவும் இது நடக்காம போனா என்ன செய்யலான்னு யோசிக்க மாட்டாங்க. இவங்க எப்பவுமே வெற்றி அடைறத பத்தி மட்டுமே யோசிப்பாங்க. அவங்களோட முழு ஆற்றலையும் அறிவையும் அந்த விஷயத்துல குடுக்கறப்போ நிச்சயமா அது வெற்றியை நோக்கி போகும்னு உறுதியா நம்புவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்துல மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் இருக்குமே தவிர தேவையில்லாத பயமும் குழப்பமும் இருக்கவே செய்யாது. ஒரு விஷயத்துல முழுசா ஈடுபட்டா அதுல வெற்றி எப்படி அடையிறதுன்னு மட்டும்தான் அவங்க நோக்கம் இருக்கும். என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுத்தா வெற்றி ரொம்ப கிட்ட இருக்கும்னு யோசிச்சு அதை உடனே செயல்படுத்துற ஒரு ஆளா இருப்பாங்க. ஒரு பணக்காரர் எப்பவுமே ஒரு வெற்றியாளரையும் இன்னொரு பணக்காரரையும் வியந்து பாக்குற ஒருத்தரா தான் இருப்பாங்க. அவங்க திறமைய மதிக்கிற, அவங்க கிட்ட என்ன கத்துக்க முடியும்னு நினைக்கிற ஒரு நபரா மட்டுமே இருப்பாங்க. பொறாம, நெகட்டிவான மைண்ட் செட் எப்பவுமே பணத்தை வளர செய்யாது. ஒரு பில்லியனர் எப்பவும் இதை உணர்ந்த ஒருத்தரா இருப்பாங்க. ஒரு பணக்காரர் எப்பவுமே நேர்மறையா யோசிக்கிற ஒருத்தர் தான் இருக்க முயற்சி செய்வாங்க. ரொம்ப சுலபமா பணம் சம்பாதிக்கிற வழி வெற்றி பெற்ற ஒருத்தரோட வழிகளை முதல்ல தெரிஞ்சுக்கிறது தான். அதனால இவங்க எப்பவுமே அந்த நிலையில இருக்க ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுற நபராவே இருப்பாங்க. சாதாரண மக்கள் எப்பவும் அப்படி யோசிக்கிறது இல்ல. நம்ம ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் நம்மளை விட கொஞ்சம் அதிகமான ஸ்டேட்டஸ் உள்ளவரா இருந்தா எப்படிதான் இப்படி பணம் வந்துச்சோ, கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பான வழி இருக்கும், நிச்சயமா இது சரியான வழியில வந்த பணமாலாம் இருக்காது, இப்படியெல்லாம் தான் பேச்சு இருக்கும் இல்லையா? அவங்க செஞ்ச எந்த முயற்சி இந்த அளவுக்கு பணக்காரரா அவங்கள மாத்துச்சு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுல இருக்க குறைகளை மட்டும் தேடி தேடி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த தப்பை எந்த பணக்காரனும் செய்யறதில்ல. ப்ராப்ளம்ஸ் பெரிய பணக்காரருக்கு வர பிரச்சனைகளோட அளவும் பெருசாதான் இருக்கும். ஏன்னா அவங்க பிரச்சனையின் அளவை விட அவங்களோட செயல்திறனும் திறமையும் அதிகமா இருக்குன்னு அவங்க நம்புறவங்க. ஒரு சாதாரண நிலையில இருக்க மக்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்து டென்ஷன் ஆகி என்ன செய்ய போறோமோன்னு உடஞ்சு உட்கார்றப்போ இவங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனைகளின் அளவு பெருசா இருக்கப்போதான் இவங்களோட திறமை இன்னும் அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கையோட ஹேண்டில் பண்ணுவாங்க. அதிகமான பிரச்சனையை சமாளிக்க முடிஞ்சா இன்னும் அதிகமான பெரிய பிசினஸ நடத்த முடியும்னு நினைப்பாங்க. பெரிய அளவு பிசினஸ நடத்த முடிஞ்சா அதிக அளவு எம்ப்ளாயிஸ ஹேண்டில் பண்ணலாம். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாகும், உங்க ஸ்டேட்டஸும் அதிகமாகும். இவங்க எப்பவும் பிரச்சனைகளை பார்த்து ஓடி ஒளிய மாட்டாங்க. பிரச்சனைகளை பத்தி கம்ப்ளைண்ட் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு லட்சியம் வெற்றியை நோக்கி மட்டுமே போய்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே நமக்கு பனிஷ்மெண்ட் பத்தி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன தப்பு பண்ணாலும் பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க. ஆனா இப்பவும் அது நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம எப்பயாவது தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட நம்மள நாமளே அதிகமா தண்டிச்சுக்கிறோம். நான் அவ்வளவு வர்த்தி இல்ல, எனக்கு இவ்வளவு பணம் எல்லாம் ஹேண்டில் பண்றதே கஷ்டம், என்னால ஒரு அளவுக்கு மேல பணம் சம்பாதிக்கவே முடியாது, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுக்குறீங்க. ஆனா ஒரு பணக்காரரா இருக்க உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையானல்லா யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. சொல்ல போனா பல பணக்காரர்கள் அவங்களுக்கு ரொம்ப தகுதி இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதும் இல்ல. இவங்க மத்தவங்க கிட்ட இருந்து தனிச்சு தெரிய ஒரே காரணம் இவங்களுக்கு ரிசீவிங் பவர், அதாவது உலகம் உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த குடுக்கறப்போ அதை ஏத்துக்கிற பக்குவம் மட்டும் இருக்கணும். ஆனா தனக்கு எந்த தகுதியும் இல்ல, நான் அதுக்கு வர்த்தே இல்லன்னு நினைக்கிறவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குற மனப்பக்குவத்தை வச்சிருக்க மாட்டாங்க. அதனால்தான் தன்னோட வர்த்த புரிஞ்சு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி அவங்க நிலைய உயர்த்துற தகுதியான ஒரு மில்லியனருக்கு மட்டுமே இது சாத்தியமாகுது. ஒரு மில்லியனராவோ பில்லியனராவோ இருக்க ஒருத்தர் அவரோட எல்லா கடின உழைப்புக்கும் ஒரு பெரிய ரிவார்டு இருக்கிறதா நினைப்பாரு. அதுக்கு தான் எல்லா விதத்திலும் தகுதியான ஒருத்தர்னு நம்பிக்கை அவருக்கு எப்பவுமே இருக்கும். நம்ம லைஃப்ல முன்னேற இல்ல ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ என்ன செய்யணும்னு சொல்லிருக்காங்க? நல்லா படிக்கணும்,
கஷ்டப்பட்டு மார்க் வாங்கணும், நல்ல டிகிரியா பார்த்து சூஸ் பண்ணணும், அப்புறம் நல்ல வேலையில போய் உட்காரணும். அதுலயும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். எந்த தப்புமே செய்யாம படிப்படியா தான் முன்னேறணும். அதுதான் ஒரு நல்ல லைஃபுக்கான சிறந்த வழி. எப்பா இப்பவே கண்ணு கட்டுது இல்ல? இதை எல்லாரும் தான் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா நம்மள எத்தனை பேரு இந்த வழியா முழு வெற்றியை பார்த்திருக்கோம்? இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான வேலை. அதுல இருந்து வர கொஞ்சம் பணம் மட்டுமே போதும்னு இருக்க ஒருத்தருக்கு ரொம்பவே இது அதிகம்தான். ஆனா ஒரு பில்லியனருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாது. இவங்களுக்கான சம்பளம், இவங்க செய்யற செயலோட வெற்றியில கிடைக்கிற இவங்க பங்கு, அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இல்ல ஒரு ரியல் எஸ்டேட்ல கிடைக்கிற கமிஷன், இந்த மாதிரி தான் இவங்க சம்பளமே இருக்கும். நீங்க நல்லா பார்க்க தெரியும், இந்த மாதிரி எந்த ஒரு சம்பளமும் நிலையானது இல்ல. இது எப்ப வேணா கூடலாம் குறையலாம். ரிஸ்க் ரொம்ப அதிகம் தான். ஆனா இந்த ரிஸ்க் தான் இவங்களை இன்னும் பணக்காரரா ஆக்கும்னு நம்புற ஒருத்தர் இருப்பாங்க. உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான கரியர் வேணுமா, இல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா, உங்களுக்கு பணம் வேணுமா, இல்ல அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வேணுமா? இந்த கேள்விக்கு ஏதோ ஒண்ணுதான் வேணும்னு நீங்க சொன்னா நீங்க ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனா ஒரு பில்லியனர் இது எல்லாமே வேணும்னு யோசிப்பாங்க. என்ன செஞ்சா இது எல்லாத்தையும் அடைய முடியும்னு திட்டம் போடுவாங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே அபரிவிதமான நிலையில, அதாவது அபண்டன்ஸ் மைண்ட் செட், இதுல இருந்து தான் யோசிக்கவே செய்வாங்க. சாதாரணமா இருக்க ஒருத்தருக்கு லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லப்படுற குறுகிய மனப்பான்மை இருக்கும். பணம் மட்டுமே உங்களுக்கான முழு சுதந்திரத்தை கொடுக்கும். நீங்க எது வேணா எப்ப வேணா செய்யலாம்னு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதனால பணக்காரர்கள் எப்பவுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்தா ரெண்டுமே வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு பில்லியனருக்கு ஒரு பெரிய காஸ்ட்லி கேக்கு கிடைச்சா அதை மொத்தமா வாங்க தான் நினைப்பாரு. பீஸா வாங்க நினைக்க மாட்டாரு. அவர் ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் மத்தவங்களுக்கு மீதியெல்லாம் பிரிச்சு கொடுப்பாரு. ஆனா ஒரு மிடில் கிளாஸ் மனநிலையில இருக்க ஒருத்தர் இந்த கேக் ரொம்ப காஸ்ட்லி, எனக்கு இது போதும்னு சின்ன பீஸ்லயே சந்தோஷமா ஆயிடுவாங்க. ஆனா ரொம்ப ஏழ்மையான மனநிலையில இருக்க ஒருத்தர் கம்மி விலையில ஒரு டீ கேக்க வாங்கிட்டு இதுல ஏன் கிரீமே இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லிமிட்டிங் பிலீஃப் உங்களை ஒரு கேக்க கூட முழுசா என்ஜாய் பண்ணி சாப்பிட விட மாட்டேங்குது. ரிச் மைண்ட் செட் உள்ள ஒருத்தர் இது போல குறுகிய மனப்பான்மையை வச்சுக்கவே மாட்டாங்க. ஒரு பில்லியனரா இருக்க தேவையான பெரிய தகுதி என்ன தெரியுமா? பணத்தை மேனேஜ் பண்ண தெரியணும். அதாவது அதிக பணத்தை சம்பாதிக்க மட்டும் இல்ல, அதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்ச ஒருத்தர் தான் பில்லியனரா மில்லியனரா ஆக முடியும். என்கிட்ட மேனேஜ் பண்ற அளவு பணமே இல்லைங்க இப்படி சொல்ற ஒருத்தரா நீங்க? அப்ப உங்ககிட்ட எப்பவுமே அந்த அளவு பணம் வர வாய்ப்பு இல்ல. இதுவே என்கிட்ட அதிக பணம் வரும், நான் அதை நல்ல விதமா கையாளுவேன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த அளவு பணம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் நிறைய உருவாகும். ஒரு 5 வயசு குழந்தைய கூப்பிட்டு கடைக்கு போறீங்க. அவங்க ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கோன்ல மட்டும்தான் கிடைக்கும்னு எழுதிருக்கு. அதை வாங்கி அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறீங்க. கடையை விட்டு வெளியே போனதும் அந்த குழந்தை அதை வச்சுக்க முடியாம கீழே போட்டுருச்சு. திரும்பவும் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்குது. கடையில கேட்டா இப்ப 3 ஸ்கூப் கோன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு அந்த 3 ஸ்கூப் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுப்பீங்களா? இதான் நீங்க எப்படி மணியை மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள கொடுக்கும். உங்களால சின்ன அளவு கூட பணத்தை மேனேஜ் பண்ண முடியலையா? அதிக அளவு பணம் எப்படி கையாள போறீங்க அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கேட்கும். அப்ப அதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி தராது. பிசினஸ் இல்ல வேற ஏதாவது விஷயத்திலயும் இருக்க பயத்தை கையாள தெரிஞ்ச ஒருத்தர் தான் எப்பவும் பணக்காரராவே இருக்க முடியும். உங்க மனநிலைய சரியா வச்சுக்க முடிஞ்சா நீங்க எந்த அளவு வேணா உங்க நிலையை உயர்த்தலாம்னு ஒரு நம்பிக்கை வரும். எந்த விஷயம் உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கலையோ அதுதான் உங்க வளர்ச்சிக்கு ஒரு வழியை உருவாக்கி தரும். இதை ஒரு பில்லியனர் நல்ல உணர்ந்த ஒருத்தரா இருப்பாங்க. உங்க சந்தோஷத்தையும் சக்சஸையும் உங்களால சரியா ஹேண்டில் பண்ண முடியணும். அதுதான் உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கான சக்சஸை கொண்டு வரும். பணக்காரர் எப்பவுமே புதுசா வர விஷயத்த கத்துக்க நினைப்பாங்க. ஆனா சாதாரணமா இருக்க ஒருத்தர் தனக்கெல்லாம் தெரியும்னு நம்பிக்கிட்டு அவங்க நிலையில மாறாம அப்படியே இருப்பாங்க. தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே வச்சு அதையே மூலதனமா வச்சு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு சிறந்த ஒண்ணு வேணும்னா நீங்க அதே மாதிரி சிறந்த ஒருத்தரா இருக்கணும். இது எல்லா பில்லியனரும் நல்லாவே உணர்ந்திருப்பாங்க. புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல இருக்க எல்லா நல்லதையும் அவங்க பிசினஸ்ல வளர்ச்சிக்கு பயன்படுத்துவாங்க. இந்த பதிவு முழுக்க ஒரு பணக்காரர் எந்த அளவு சிறந்த நபரா இருக்காங்கன்னு நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் உருவாயிட்டே இருக்குல்ல. இது எல்லாத்தையும் நம்மளே கத்துக்க முடியும். நம்ம கூட ஒரு பில்லியனரா உருவாக முடியும். அதுக்கு அடிப்படையா சில விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்தா போதும். முதல்ல நம்ம மனநிலை, நம்ம வளர்ந்த சூழல், இதெல்லாம் பணத்தை பத்தி தப்பான ஒரு மைண்ட் செட்டை நமக்கு உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம நிலைமையை நம்ம மாத்தணும்னா நம்ம உள்ள இருந்து சில மாற்றங்களை உருவாக்கணும். நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட பழகுன விஷயத்த மாத்த முயற்சி எடுக்கணும். நீங்க ஒரு பில்லியனரோ இல்ல ஒரு சாதாரண மனிதரோ யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் சக்சஸும் அதிகமா இருக்கணும்னா அதுக்கு நீங்க உங்க நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்தே ஆகணும். ஒரு பெரிய மலை உச்சியில ஒரு பாறையோட விளிம்பு பிடிச்சு ஒருத்தர் தொங்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க, யாராவது பிடிச்சு இழுத்து காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. யாருமே வரல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு குரல் மட்டும் கேக்குது. நான் தான் கடவுள், உன் கைய விடு, நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு. உடனே அந்த மனிதர் திரும்பவும் ஐயோ என்ன வேற யாரும் காப்பாத்த மாட்டீங்களான்னு கத்துறாரு. இதே போலதான் நாமளும் இருக்கும். பணம், அதிக செல்வம், இத பத்தியெல்லாம் ஒரு குறுகிய மனசும் எண்ணங்களையும் நம்ம வச்சுக்கிட்டு அதை குறை மட்டுமே சொல்லிக்கிட்டு அதையே கெட்டியா பிடிச்சிட்டு வாழ்க்கைய நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கும். கடவுளே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறோம். எப்ப உங்களுக்கு பயனில்லாத உங்க பழைய நம்பிக்கைகளை எண்ணங்களை கைவிடுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையில ஒரு புது உயரத்தை நீங்க அடைய முடியும். நேர்மையா உண்மையா நல்ல விஷயங்களை செய்யுங்க. நீங்களும் ஒரு பில்லியனரா கண்டிப்பா ஆகலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.